நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை மறுபக்கம் வெண்பா, அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தாய் மகள் பாசம் ஒரு பக்கம் ரொம்ப அட்ராக்டாக இருக்கு. அதே சமயத்தில் இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவெடுக்கிறாங்க. மறுபக்கம் நம்ம நாகவும் முடிவெடுக்கிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஒரு நல்லதொரு வாழ்வு, மல்லியும் சந்தோஷமா தான் கனவும் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். மல்லிக்கு புதுசாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. வெண்பா கிட்டே இதை எடுத்து சொல்றாங்க, உங்களுக்கு தம்பி பாப்பா வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறேன். கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லி அம்மாவும் வேணும், விஜய் அப்பாவும் தனியாக விடணும், தொல்லை பண்ணக்கூடாது, இனிமேல் என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு கூப்பிட உடனே கொஞ்ச நேரம் யோசி, சரி ஓகே எனக்கு தம்பி பார்த்து வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ டாடா எனக்கு போயிட்டு நாகு ஆயாக்கிட்டே தூங்கி தூங்கி பழகிடுச்சு, நான் போய் அங்கேயே தூங்குறவங்க கிட்டக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னடா இது குட்டையாக கொலை பண்ண கதையாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆமாங்க நடந்திருக்கு, நடக்க போகுது, இனிமே தான் ஆப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமாகவும் ஒஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க வேணும்னே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி போனதெல்லாம் போட்டோம், வந்ததெல்லாம் வரட்டும், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிச்சாகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் அதாவது கதிரேசன் இருக்கார்ல, அவரும் வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு பாசமாக கூப்பிட்றாங்க. வெண்பா ஓடி வராங்க. தாத்தா இங்கே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உடனே அதெல்லாம் வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா விஜய் மாப்பிள்ளை எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த தீபிகா மேடம் ரொம்பவே ஒரு பக்கம் போர்ஸாக உங்கள் பக்கம் வந்துன்னு இருக்க, மல்லியை கொஞ்சம் சூதானமாக இருந்துக்க சொல்லுங்கள். நானும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த தீபிகா மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க காதில் வாங்க மாதிரியே தெரியல. அவங்களோட டார்கெட் ஃபுல்லாக மல்லி மேலே தான் இருக்குது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, மல்லிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்டாக தான் இருக்காங்க. பாப்பா என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தான் தெரிய போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாதுங்க. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போகும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்காம சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்துல நம்பிக்கையோட இகழ்ச்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி ஓகே முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு ஒரு பக்கம் தீபக் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த சுடரை கொலை பண்ணது, சுடரோட கொலையில் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் யார்கிட்ட இருக்குது, அந்த கத்தியை வாங்கினது எதுக்காக, அந்த கத்தியை வாங்கின நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு சிந்திச்சு அவனுக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதில் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட எதுக்குமே பதில் இல்லை. இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளே ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் போட்டு இந்த விஷயத்தை நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுத்து நிதானமாக நின்று அடிக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஒத்து தான் ஆகணும். சரி போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் சிறப்பான ஒரு ஆப்பு வச்சுட்டாருங்க. யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் இருக்கு, நம்ம தீபிகாவுக்கு தான். போயிட்டு ஜட்ஜ் அம்மா கிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இந்த கேஸ்லேருந்து நாங்கள் விலகிட்டோம், அந்த கேஸுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தோம் அந்த தீபிகா மேடம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எங்களை அடிக்கடி ஒரு பக்கம் விசாரன்ற பேரில் ரொம்பவே ஒரு பக்கம் கேவலப்படுத்துறாங்க. நாங்கள் என்னென்ன அனிமூன்னு சொல்லிட்டு புதுசாக கல்யாணம் போனாக்கடா அந்த இடத்துக்கு எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அதை நான் கூப்பிட்றேன். தீபிகாவை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. என்ன தீபிகா மேடம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரொம்ப பண்ணின்னு இருக்கீங்க போல், இது எல்லாமே உங்களோட பர்சனல் அட்டாக் போல் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி தான் வெளியே போகிறாரு, அந்த சமயத்தில் எதுக்கு நீங்கள் தொந்தரவு பண்றீங்க, எந்த ஒரு என்கொயரியா இருந்தாலும் ஃபர்ஸ்டே நீங்க அவங்க கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ டைம்ல அவங்கள வர சொல்லணும். அதை விட்டு நீங்க போன் பண்ணி இப்ப கேட்ட உடனே அடுத்த செகண்ட் இங்க இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்க முடியும், அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் குற்றவாளியா இருந்தா நீங்க சொல்றதோ இல்ல இது இருக்கு, அவர் குற்றவாளியே இல்லை, அவர் நிரபராதி. ஆனா இருந்தாலும் நம்ம கேஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காரு. அதனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் அவரை நடத்தணுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக நடத்தணும். இல்லைனா அடுத்த செகண்டே உங்கள் மேலே கேஸ் பாயும், மான நஷ்டீடு கேஸ், இந்த மாதிரி எங்களை ரொம்பவே அவதூறாக நடத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்டீடு கேஸ் போட்டால் உங்களோட வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்ககிட்ட இருந்து பணம் நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
சிந்திச்சு யோசிச்சு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. தேவையில்லாமல் ஒரு பக்கம் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு விக்கல் பிடுங்குது அப்புறம் நக்கல் பிடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் தெரிஞ்சுவீங்க, புரியலனா அவ்வளோதான், வாழ்க்கை சிக்கலும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஓகே மேடம், நீங்கள் சொன்னத்திலே புரிஞ்சிச்சு மேடம், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறேன். அடடடா, உலக மகா நடிப்படா, ஆஸ்கர் அவார்டே ஒரு பக்கம் தூக்கி உங்கள் கையில் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடிப்பில் பின்னி பெடல் எடுக்கிறீங்க. சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்த சொல்லிடலாம். இப்போ என்ன ஆச்சு ரீசெண்டாக என்னன்னு தெரியலைங்க. நம்ம சேனல் ரொம்ப வியூஸ் வந்து ரொம்பவே டல்லாக போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. நாம் பேசுறது எதனா பிடிக்காம இருந்தாலும் சரி, வைக்கிற தம்ப்லைன் அதாவது அது எதனா உங்களுக்கு செட் ஆகலையா அப்படின்ற விஷயத்த மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டீங்களா, அதை நம்ம திருத்திறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது மூலயமா நம்மளோட வியூஸ் எல்லாமே ஒரு பக்கம் குரோத் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஏற்றிக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல போறேங்க. அப்படி என்னடா விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவரு வந்து தீபிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே போய் நான் விஜய்கிட்டே மல்லிகிட்டே பேசிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 2 பேரும் குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த குழப்பத்தோட ப்ரெஷரோட ஏதான ஒரு வில்லங்க செய்வாங்க. அந்த வில்லங்கத்தை பயன்படுத்திட்டு நாம ஒரு பக்கம் அவங்களை அரெஸ்ட் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யோ கதிரேசா, நல்லவன் மாதிரியும் வந்து பேசினியா கொஞ்ச நேரத்துக்கு, இப்போ பார்த்தா நீ இப்படிப்பட்டவனாயா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறது வந்து. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருகிறேன்.